வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எஸ்பி பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 10ஆம் நாளான கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதை முன்வைத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரினார். இதற்கு சபாநாயகர் அமைதியாக இருக்கும்படி கேட்டார். பின்னர் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் இருக்கை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுக்கட்டாக வெளியேற்றுமாறு சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வந்தனர். அதனையடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஆளும் அரசின் அதிகாரிகள் உண்டு கொழுத்த அதிகாரிகளாக உள்ளனர். தவறுகள் செய்யும் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கவில்லை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிய நிலையில் பேரவையில் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள கூறியும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த 3 நாள் நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம். கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்காங்க. அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலையில் இதை நம்ம விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை குண்டு கட்டாத்தி வெளியே போட்டிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் இன்னைக்கு தவறு நடக்குதுன்றது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இந்த டிமாண்டு நடக்குது. டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல. புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளால பயந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு போனோம்னா அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், முதல்வருக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபையை நடத்துகிறாங்க. புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது. தவறு செய்ய அதிகாரிகளை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம். இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் பிச்சை கேட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
புதுவை அரசு வேலை வழங்க வேலை வழங்க வேலை வழங்க வேலை வழங்க வேலை வழங்க வேலை வழங்க பிச்சை எடுக்க போராட்டம் பிச்சை எடுக்க போராட்டம் பிச்சை எடுக்க போராட்டம் அரசு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எஸ்பி பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் ஃபைனான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சைபர் கிரைம் தொடர்பான புகார்கள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய எஸ்பி பாஸ்கரன், சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை வங்கி அல்லாத நிதி நிறுவனம் மேலாளர்களைப் போன்று செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் நிதி நிறுவனங்களை பயன்படுத்தி வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணையவழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரிய வந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார். புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பிரகாஷ்குமார். முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளரான இவருக்கு கூட்டணி காரணமாக சீட்டு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளம் வயது சட்டமன்ற உறுப்பினரான இவர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வீட்டின் அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். இதனை கண்ட எம்எல்ஏ பிரகாஷ்குமார் சிறுவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினார். அவர்களுக்கு பந்து போடுவது, ஃபீல்டிங் செய்வது மற்றும் பேட்டிங் செய்து அசத்தினார். அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு இனிப்பு வாங்கி தந்த எம்எல்ஏ பிரகாஷ்குமார் சிறுவர்களின் பேட் மற்றும் பந்துகளில் கையெழுத்து போட்டு பரிசளித்தார். தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பில் இயங்கும் சாரோன் சிறப்பு பள்ளி, தேசிய அறக்கட்டளை, லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம், விநாயகா மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பில் இயங்கும் சாரோன் சிறப்பு பள்ளி, தேசிய அறக்கட்டளை, லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம், விநாயகா மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியாக கொண்டாடியது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மோகன், செயலாளர் திருமதி சுகன்யா ஆகியோர் தலைமையில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர்கள் பங்களித்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ரமோனா கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 அன்று கொண்டாடப்படும் உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் உலக அளவில் டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர்களின் உரிமைகள், உள்ளடக்கம் மற்றும் நல்வாழ்வுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் வாதிடுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும். டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு நபர் குரோமோசோமம் 21 கூடுதல் நகலுடன் பிறக்கும் போது ஏற்படும் ஒரு மரபணு நிலை. இந்த கூடுதல் மரபணு பொருள், உடல் மற்றும் மூளை வளரும் விதத்தை பாதிக்கிறது. இது சில சிறப்பியல்பு உடல் அம்சங்கள், அறிவுசார் குறைபாடுகள் மற்றும் சில நேரங்களில் மருத்துவ பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. டவுன் சிண்ட்ரோம் உள்ள நபர்களுக்கான புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் உள் அடக்கத்தை ஊக்குவிப்பதும் தங்கள் சமூகங்களுக்கு அவர்களின் தனித்துவமான பங்களிப்புகளை கொண்டாடுவதும் முக்கியம். இந்த நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா, ரம்பா, நான்சி, சீதா, ரமாதேவி, சரஸ்வதி, லூர்து மேரி, ராஜ்குமார், பூவரசன், சின்னத்தம்பி, தன்னார்வ தொண்டர் சோபனா மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் சமூக சேவகர் ராஜா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதி சமூக சேவகர் திரு ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய முதலியார் பிள்ளை தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்.
இந்த நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலதாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், இலவச பேருந்து பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும், அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும், விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வளவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேலதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் புதுமை தேவையானதை முடிவு செய்யணும். ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 8 பேருக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 8 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, சமூக நலத்துறை அதிகாரிகள் அன்பரசன், சுருதி, ஊசுடு தொகுதி சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. காரைக்காலில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்க பணியின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காரைக்கால் ரசாயன தொழிற்சாலையில் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், காரைக்கால் மாவட்டத்தில் டெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலை பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட எத்திலீன் டை குளோரைடு மற்றும் காஸ்டிக் சோடா உள்ளிட்ட ரசாயனங்களை உற்பத்தி செய்து வருகிறது என்றும், இதனால் தினசரி 3.50 லட்சம் லிட்டருக்கு மேல் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது என குற்றஞ்சாட்டினார். இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி திறனை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கத்தில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் பொதுமக்களின் கருத்து கேட்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் என்றாவது வாயு கசிவு ஏற்பட்டால் போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் போன்று இங்கு பாதிக்கப்படும் சூழல் உள்ளது என அவர் கூறினார். எனவே மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை 2 மடங்குக்கு அனுமதி வழங்க நடைபெற இருக்கும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றார் அன்பழகன்.
முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அப்போது அவர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாஹே பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், புதுவையின் பிராந்தியமான மாஹே தொகுதி கேரளாவில் உள்ள கண்ணூர், கோழிக்கோடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இடையே உள்ளது. இந்த 2 மாவட்டங்களிலும் நில சர்வே செய்யும் பணி டிஜிட்டலாக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் கடைசியாக சர்வே நடந்தது 1974ஆம் ஆண்டு. கடந்த 50 வருடங்களாக சர்வே நடத்தாததால் பொதுமக்களுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நில சர்வே நடத்தாததால் ஒரே சர்வே நம்பரில் நிறைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகின்றன. வங்கிக் கடன் வாங்குவதற்கும் புது வீடு கட்டுவதற்கும் அனுமதி பெறும்போது ரீசர்வே நம்பர் என்கிற காரணத்தால் காலதாமதம் ஏற்படுகின்றது. டிஜிட்டல் சர்வே அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்திற்கும் புது சர்வே எண் போட்டு உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்கினால் தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்க்கலாம். நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கும் சிவில் வழக்குகள் தீர்ப்பு வழங்குவதற்கு இது உபயோகமாகும். ஆகையால் மாஹே பிராந்தியத்தில் டிஜிட்டல் சர்வேவை நடத்துமாறு முதலமைச்சரை தான் கேட்டுக்கொள்வதாக அவர் பேசினார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இஃப்தார் விருந்து நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து நோன்பு திறந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். இந்த இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட ஊர்காவல் படை தேர்வில் அரசு பணி நியமன தேர்வுக் குழுவின் தவறான செயல்பாடுகளால் தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவது தொடர்பாக புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தோழமை கூடல் அரங்கில் அனைத்து அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், திராவிட விடுதலைக் கழகம் லோக ஐயப்பன், விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்தோணி, திராவிடர் கழகம் அன்பரசன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அறிவுமணி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க கஸ்பர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, பி போல்டு பஷீர், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, ஏஐஎம்எம் கட்சி சம்சுதீன், அம்பேத்கர் தொண்டர்படை திருமால் முருகன், தோழமை கூடல் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நேற்றைய முன்தினம் நோனாங்குப்பம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த இந்திரா காந்தி கலைக்கல்லூரி மாணவர் ஹரீஷ் அவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் அனைத்து சாதியினருக்கும் தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என SP பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.